வாழைக்காய் வறுவல் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வாழைக்காவை நல்லா தோல் சீவிக்கிட்டு ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம். உப்பு தண்ணியில் வாழைக்காய் போட்டு வச்சாச்சுன்னா ரொம்ப நேரம் கறக்காமல் இருக்கும். அதனால் உப்பு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாய் தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக போட்டுக்கலாம், உப்பு 1/2 ஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், அரிசி பொடி 1 ஸ்பூன், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வாழைக்காய் போட்டு எல்லா இடமும் பண்ணுற மாதிரி மேரினேட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 1 ஹவர் மேரினேட் பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஒரு பீஸாக எடுத்து கல்லில் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஈஸியான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பீயிங் ஹேமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.